கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு சரியான ஒரு சைனிங். டீமுடைய முக்கியமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2 பேர் ஃபார்ம்ல இருக்காங்க. ரஜத் பட்டிதார் அண்ட் சிவம் தூபே 2 பேரை பத்தி தாங்க பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி நடந்து முடிஞ்சு டீட்டெயிலாக ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. அதை தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி 2 டீமுக்குமே மிடில் ஆர்டர் பிரச்சனை அங்கங்கே இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ராகுல் திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர்லாம் இருந்தாலுமே சப்போர்ட்டுக்கு சிவம் தூபே பண்ணியே ஆகணுங்க. அவருடைய ஃபார்ம் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல இன்ஜுரிக்கு அப்புறம் வராருன்னு பார்த்தா மனுஷன் வெறித்தனமா ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமே இன்ஜுரி விட்டு வந்ததுக்கு அப்புறமே ஒரு 66 பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து மும்பையில் சான்ஸ் மேக்ஸிமம் கிடைக்கல. ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸே சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபில மும்பைக்காக மேக்ஸிமம் முடிச்சு கொடுத்துறாங்க. சிவம் தூபேக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு 70, 35, 40 கம்மி பால்ல அதிகரன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சிவம் தூபேவுடைய ஃபார்ம் தேயவே இல்லை. சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சைனா இருக்குங்க. ஏன்னா அவங்களுடைய டாப் ஆர்டர் மேல இருந்து நம்ம பார்க்கும்போது ருத்ராஜ், கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே ஓபன் பண்ணுவாங்க. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி இந்த மாதிரியான பேட்ஸ்மேன் இருக்கும்போது ஸ்பின்னர்ஸை சூப்பரா ஆடக்கூடிய சிவம் தூபே அந்த இடத்துல வேணும். ஸ்பின்னர்ஸ் மட்டும் கிடையாது, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் செமையா ரீசெண்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்காரு. தூபே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2.0 வேற லெவல் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கறத வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எங்கெல்லாம் போறாரோ எங்கெல்லாம் பிளே பண்றாரோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குரூசியலா இருக்கு. சிஎஸ்கேக்கு ஒரு குட் சைன் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஆர்சிபி பக்கம் போயாகணும். ஸோ அந்த பக்கம் சிவம் தூபே அப்படின்னா இந்த பக்கம் ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு ரஜத் பட்டிதார் இருக்காரு. செம்மையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு நாள் டிராஃபி வின் பண்ண முடியல. செம்மையா கேப்டன்சி பண்ணாரு. அடுத்த கேப்டன் இவரா அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்சிபிக்கு கேட்க தோணுது. அதை பத்தியும் அந்த வீடியோல பேசியிருக்கேன். உண்மையாலுமே அவருடைய ரீசெண்ட் டைம் அவர் அந்த வைட் ஆங்கிள் ஆடக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்ல மேக்ஸிமம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றாரு. ஃபார்ம்ல இல்லாதப்ப ஸ்டேட்ல ஆடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை அப்படியே கிராப் பண்ணி நமக்கு எங்கே நம்மளுடைய பெஸ்ட் ஏரியா எதுவோ, லூஸ் பால் எதுவோ அதை மட்டும் டார்கெட் பண்றாரு. அதுதான் அவருடைய பிளஸ் பாயிண்ட் சொன்னோம். கசாமோசான்னு சொல்லி நிறைய ஷார்ட் ஆடாம பர்ஃபெக்டா அவருடைய டைம் எக்ஸிகியூஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸோ அதுதான் ரஜத் பட்டிதாரை இன்னும் தூக்கி காமிக்குதுங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. அதை தொடர்ந்து ஃபைனல்லையும் ஒரு 80 ரன் அடிச்சாருங்க. பீக் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 6 4 6 6 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது தொடர்ந்து அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்போவெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ எல்லாமே ஒரு கேப்டனா என்ன முடியுமோ பயங்கரமா அடிச்சு கொடுத்துருக்காருங்க. ஸோ இதனால ஆர்சிபிக்கு ஒரு குட் சைன். ஒரு ஜிதேஷ் சர்மா இருக்கும்போது, ஸோ ஒரு யங்ஸ்டர் சப்போர்ட் பண்ணும்போது நல்லா எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறதுக்கு ஸோ ரஜத் பட்டிதார் இருக்காரு. ஸோ அது போக லியாம் லிவிங்ஸ்டன் மாதிரியான ஆள் சப்போர்ட்டுக்கு இருக்கும்போது அந்த பக்கம் அவரும் தில்லுக்கு துட்டு ஷாட்ஸ் ஆடுவாரு. ஸோ இந்த பக்கம் இவரும் ஆடும்போது உண்மையாலுமே பெஸ்ட் காம்பினேஷன் ஆர்சிபிக்கும் அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்வேன். ஸோ இந்த 2 பேருமே இந்த 2 டீமுடைய தூண்கள்னு சொன்னோம். ஸோ 2 பேருமே மேட்ச் வின்னர்ஸ், அதுல மாற்றமே கிடையாது. 2 பேருடைய ஃபார்ம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இவரை பத்தி கம்பேரிசன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. கம்பேர் எல்லாம் பண்ண முடியாதுங்க. 2 பேருமே சூப்பர் பிளேயர்ஸ். இவர் தான் பெஸ்ட், இவர் தான் பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போயிட முடியாது. ஸோ 2 பேருமே தரமான பிளேயர்ஸ்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஆனா 2 பேருடைய ஃபார்ம் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய டீமை வேற லெவலுக்கு கொண்டு போகும். சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபிக்கு அப்புறம் உங்களுடைய ஃபார்ம் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும். இப்போ வரைக்கும் தேவையே இல்லைங்க. ஸோ மேக்ஸிமம் இதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. டேரக்டா இன்னும் 2 மாசம் இருந்துட்டு ஐபிஎல் தான் வந்து ஆட போறாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களை சும்மா இருக்க போறாங்களா? ஸோ நெட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ரீசெண்ட் டைம் ஃபார்ம் செமையா இருக்கு. இது அப்படியே கிராப் பண்ணணும். இன்னும் 2 மாசம் ஹோல்டு பண்ணும். ஏன்னா ஜனவரியை பொறுத்த வரைக்கும் அது அப்படியே ஓடி போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பிப்ரவரியில வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்க போகுது. அண்ட் மார்ச்ல வந்துட்டு இனிஷியலாவே வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வீக்லயே கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ 2 பேரும் டீமோட ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஸோ எத்தனை ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கீங்க? ரஜத் பட்டிதாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேப்டன்சி மெட்டீரியலா பாக்குறீங்களா? ரீசெண்ட் டைம் ஃபார்ம் என்னன்னு சொல்லுங்க. அண்ட் சிவம் தூபே ஆறுச்சாமி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஸோ அவருடைய 6க்கு எத்தனை பேர் அடிமை அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.